ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான் சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷ ராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 60-40ன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு 60% உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள், 40% கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். எப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதி 5-10 குடையவர் அற்புதமாக உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே ஏற்கனவே யார் இருக்காங்க? உங்கள் ராசிநாதனும் தனபாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார். அந்த சூரிய பகவான் இருக்கார் பாருங்க, உங்களோட அஷ்டமாதிபதி. 15 மார்ச்லேருந்து அவரும் அங்கே வந்துடுறார். ஆக இந்த 3 கிரகங்கள் உங்களோட முயற்சி ஸ்தானத்திலேருந்து உங்களோட முயற்சிகளை அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். அதுவும் எப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான செய்தி காதுக்கு இனிமையாக கிடைக்கும். ரொம்ப அற்புதம். ஏன்னா நிறைய பேர் இப்போ பசங்களாம் இப்போ அயல் நாட்டில் தானே வேலை செய்கிறா, இல்லைன்னா அயலூர். ரொம்ப ரேர் அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. இப்போ அப்பா அம்மா சென்னையில் இருக்கா, மதுரையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. பையன் யூஎஸில் வேலை பார்ப்பான், இல்லை லண்டனில் வேலை பார்ப்பான், இல்லை ஆஸ்திரேலியாவில் வேலை பார்ப்பான், கனடா, இந்த மாதிரி ஃபோனில் தான் பேசிக்கணும், இல்லைன்னா வீடியோ காலிங் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்குது இப்போ. அந்த மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு அருமையான செய்தி இந்த குழந்தைகள் மூலமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் உத்தியோகத்திலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை இருக்கும். தொழில் வியாபாரமும் பரவாயில்லை. ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும் வந்தோடனே உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குது.
பரவாயில்லை. ஏன்னா 7 சனி முடிஞ்சிருத்துங்கிறதுனால நல்லபடியாக 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அரைமறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டிய அளவில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கிடைச்சது. அதே சமயம் அஷ்டமாதிபதி அங்கே வராரும்போது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26/3/2026 இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படின்னு 4ஆம் இடத்துக்கு வந்துடுற அற்புதமான காலகட்டம். அதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் உங்களோட பகிரண ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான புத பகவான் வக்ரகதியில் உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் ராகு பகவான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படி இப்படி இருந்தது. ஆனால் குரு பார்க்க ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட், சூப்பர். ஏன்னா குரு பார்த்தாலே விசேஷம், ரொம்ப அற்புதம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்குறார் அப்படின்னோடனே உங்களோட அந்த 2ஆம் இடம் புனிதமாயிடுறது. ஸோ அங்கே யார் இருந்தாலுமே சூப்பர் தான். அப்போ ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார். அதே சமயம் இந்த சூரிய பகவானும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஏன்னா சூரியனும் குருவும் பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். சூரியன் பார்க்கல, ஆனால் குரு பார்க்குறார், அற்புதம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவான் வக்ரகதியில் இருக்கார். பெரிய நன்மைகள் இருக்காதுன்னாலும் யோசிப்பீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க, போகும். அதே சமயம் இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானை குரு பார்க்குறாரு. சுகங்கள் அதிகமாக கிடைக்கும், ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க. அதேமாரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் லாபமாக போகும். உத்தியோகத்தில் என்ன லாபம் அப்படின்னா உங்களோட தேவையான உயர்வுகள்லாம் கிடைக்கும். அதுமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப லாபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் சொத்து சுகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் நீங்களே ஏதாவது ஒன்று வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கிடைச்சிடும். மனை வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த நேரத்தில் உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களோட உறவினர்கள் அப்படிங்கும்போது இந்த உறவினர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதேமாதிரி உடன்பிறப்புகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அந்த நெருக்கம் கொஞ்சம் அப்படி விலகி இருந்தால் கூட அது உடல் அளவில் தான் இருக்குமே தவிர மனதளவில் இருக்காது. சரியா? அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்று சொல்லிக்கணும். என்ன அப்படின்னா இங்கே தான் நான் அந்த ட்விஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா உங்களோட சகாயாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் உங்களோட பகிர்வுண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். மாத ஆரம்பத்தில் வக்ரமாக இருக்கார். 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் தான், ஆனால் அதில் வக்ரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். முயற்சிகள் ரொம்ப சாதகமாக இருக்கும். அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத ஒரு சுப செலவுகள் எல்லாமே அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கும்போதே உங்களோட 6ஆம் இடத்துல அவர் பலமாயிடுறார். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்தான பலம் இருக்காது. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், புரியுதா? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு இடமாற்றத்தை கொடுக்கலாம், இல்லைன்னா உத்தியோகத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம், தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கலாம், சண்டை சச்சரவுகளை கொடுக்கலாம். கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு உத்தியோகம் போயிடும். உத்தியோகம் போயிடுத்துன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ பகைருண ரோகம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். பகைமை அதிகமானதுன்னா வேலையை விட்டுருவீங்க. வேலையை விட்டாக கடன் வாங்கி குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அப்போ இந்த வட்டி கட்டுறது யாரு, கடனில் கொஞ்சம் அசல் கொடுக்கறது யாரு, அதனாலே ரோகம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால தான் இந்த 3 நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துட்டேள் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் போய் நெகட்டிவ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். சாதாரணமாக மகர ராசி என்பவர்கள் நிதானமாக இருப்பீங்க. அவிட்டம் கொஞ்சம் சூடு, கரெக்டா? கொஞ்சம் சூடு, கொஞ்சம் சாதாரணமாகவே இருப்பீங்க. உத்திராடம் ஆளுமை இருந்தாலும் யோசிப்பீங்க. திருவோணம் பிரச்சனையே இல்லை சுவாமி, உங்ககிட்ட நீங்களே குழப்பத்தில் தான் இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. எப்படி நடந்தாலும் எதுவும் எல்லாமே கடவுள் செயல், நம்ம என்ன அப்படின்ட்டு போகக்கூடிய ஆள். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். எல்லாமே லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும், அவ்வளோதான்.
ஆக இந்த குரு பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைவதால் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கவனமாக இருக்கணும். 9ஆம் தேதியிலேருந்தே கவனமாக இருக்கணும். அதுக்காகத்தான் சொன்னேன் 60-40. 60 மற்ற கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். 40ங்கிறது இந்த குரு பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைவதனால நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் சூப்பராக அஷ்டம ராசியில் இருக்கார். ஏன்னா எப்போவுமே ராகு 2ல் இருந்தால் கேது 8ல் தான் இருப்பார். அது உங்களுக்கே தெரியும். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற இந்த கேது பகவான் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே ஒரு பாடத்தை கொடுப்பார். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொறுமையாக இருக்கணும். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணியே ஆகணும். புரியுதா? சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணினால் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு சில முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் அது நல்ல ஒரு ரெக்டிஃபை ஆகும். நீங்கள் அதை பண்ணிங்கன்னா வச்சுங்க, பரிகாரம் பண்ணிங்கன்னா நல்லது. சனி பகவானுக்கு சனி பகவான் காயத்ரி சொல்லுங்க. சனிக்கிழமை எல் தீபம் போடுங்க. அற்புதம், நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக புற்றுக்கோயில். ராகு கொஞ்சம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருந்தால் கூட கேது கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு பிரீத்தி பண்ணுறது நல்லது. அதனால தான் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு, நாகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறதுனால உங்கள் மனசில் இருக்கிற இந்த கவலைகள், குறைகள், ஒரு நெருக்கடிகள் எல்லாமே போகலாம். அதேமாரி உடல் உபாதையும் நல்லபடியாக ஆகிடும், சொஸ்தமாயிடும். உடல் உபாதை இருக்கிறவாளுக்கெல்லாம் சொஸ்தமாயிடும். அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுறதுனாலே இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.